ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோல எபிசோட் 81ல இருந்து 85 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேல வேற லெவல் இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம பொருட்டோ அன்கான்சியஸ்னஸ்க்கு போயிருப்பான். அண்ட் போன உடனே மனசு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மிட்சுகி ஊரை விட்டு காணா போகாம நம்ம கூட மிஷன் அட்டெண்ட் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசை நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இப்போ யாரு பொருட்டோவை பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாரதா அண்ட் சிக்கடாய் ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஈனோஜின் அண்ட் சோசோ சுத்தி முட்டி ஏரியாவை செக்அப் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க செக் பண்றப்பதான் அந்த இது நேத்து நைட்டு ஒரு ஆக்டான் மூஞ்சியை அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அந்த ஆக்டான் இப்ப உயிரோட எந்திரிச்சு வருது. அண்ட் அந்த ஆக்டான் இப்ப ஈனோஜின் சிக்கடாய் பின்னாடி தான் இருக்கு. இப்ப சிக்கடாய் ஆக்சுவலா இப்ப நம்ம என்னடா டிசிஷன் எடுக்கிறது, நம்ம மிட்சுகியை தேடி போலாமா இல்ல ஊருக்கு போலாமா, அதாவது லீஃப் வில்லேஜுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் சாரதாவும் எனக்கு தெரிஞ்ச லீஃப் வில்லேஜ் போறதா நல்லது, ஏன்னா இப்படி மிட்சுகி நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இப்ப சடனா பொருட்டோவை அட்டாக் பண்ணிருக்கான். சோ இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண கூடாது, நம்ம லீஃப் வில்லேஜுக்கு தான் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஈனோஜின் கத்துற சவுண்ட் கேட்கும். என்னன்னு சொல்லி இவங்களுமே பார்த்தா ஒரு குட்டியூண்டு ஆக்டான் தான் அந்த இடத்துல இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும், குழந்தை போல இருக்குது. அது நம்ம ஈனோஜினை அட்டாக்லாம் பண்ணல, ஈனோஜினை புடிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஆனா சிக்கடாய் ஒரு ஐடியா பண்றான். ஆக்சுவலா இதை கொல்ல வேணாம், இதை கொல்லாம நம்மளே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுவான். ஏன்னா அது ஒரு எவிடன்ஸா எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துல சிக்கடாய் பிளான் பண்றான். இப்ப அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை யார் தான் கொண்டு போறது, இதை யார் ஊர் வரைக்கும் கொண்டு போறது, இது யார் பாதுகாப்பா இருக்கிறது அப்படிங்கறத இந்த இடத்துல யோசனை. அண்ட் உடனே எல்லாருமே ஈனோஜினை தான் பாக்குறாங்க. அதுக்கான காரணம் அந்த ஒரு குட்டியூண்டா இருக்க ஆக்டானோ இப்ப ஈனோஜினை தான் ரொம்ப விரும்புது. அண்ட் திரும்ப பொருட்டோட கனவு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா கனவுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம மிட்சுகி கூட உட்கார்ந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருப்பான். சடனா பார்த்தா கார்கா வெளியே வந்திருப்பான். என்னடா அது இவ்வளவு பெரிய பாம்பு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ வெளியே போய் பார்த்தா, ஆக்சுவலா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்த, அதாவது மிட்சுகி இந்த இடத்துல உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அப்படின்னா உன்னை விட்டுருவேன், அதே உனக்கு துரோகம் பண்ணியிருந்தா அப்படின்னா கண்டிப்பா உன்னை சாப்பிட்டுருவேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்கா சொல்ல, டேய் என்ன எதுக்குடா இப்ப சாப்பிடுற, அதான் நான் ப்ராமிஸ் பண்ணபடி இப்ப மிட்சுகி கூட தானே இருக்கேன், அவன் கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அது கனவு உலகத்துல தானே, நிஜ உலகத்துல நீ அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி கார்கா அவங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். கட் பண்ணிட்டு பிரசன்ட் டைம்ல காட்டுறானுங்க. இந்த மாதிரி ஈனோஜினும் அந்த கோட்டானும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா ஆக்டான் கிட்டத்தட்ட ஈனோஜினை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணும். நீ போய் எடுத்துட்டு வா, நான் கொடுக்குறேன் இந்த ஸ்க்ரோல, நீ போய் நாய் மாதிரி எடுத்துட்டு வான்னு சொல்லி நம்ம ஈனோஜினை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டிராயிங்லாம் வரைஞ்சு விட்டுட்டு அது கூட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருப்பான் நம்ம ஈனோஜின். அதுக்கப்புறம் பொருட்டோட கனவு தான் காட்டுறாங்க. அந்த கனவுல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிட்சுகி பொருட்டோ ரெண்டு பேத்தையும் சேர்த்து இப்ப காரகா விரட்டிட்டு இருக்கோம். ஆனா அதே சமயத்துல நம்ம பொருட்டோக்கு நெஞ்சு வலி வந்துகிட்டே இருக்கும், நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ஏதுன்னு அவனுக்கே சரியா தெரியல. பார்த்தா அவன் கனவுல இருந்துட்டு கார்கா கூட பேச ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி அதான் சொல்லும், இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட கிரியேட் பண்ண முடியல, அவன் உன்னை துரோகம் பண்ணிட்டான், அப்படிங்கிற பட்சத்துல நான் உன்னை சாப்பிட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி உன்னால உன் ஃப்ரெண்டு கூட பிரிஞ்சிருக்க முடியல, அவன் பண்ண துரோகத்தை உன்னால ஏத்துக்க முடியல, அதனாலதான் நீ கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கார்கா சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒரு வகையில நம்ம ஆளுக்கு அப்படியே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டே இருப்பான். நான் உன்னை சாப்பிட தான் போறேன்னு சொல்லி காரகா வேமா வர, டக்குன்னு வெயிட் பண்ணு, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சுவலா நீ பேசினதை வச்சும் என்ன நீ பார்த்த விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜ உலகத்துல நம்மால எந்திரிக்கிறான். ஆக்சுவலா அவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம கனவு உலகத்துல இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு நிஜ உலகத்துல இருந்தான். அண்ட் பொருட்டோ கண்டுபிடிச்சதுல எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா பொருட்டோ கிட்ட தான் டிசிஷன் கேட்பாங்க, நம்ம மிட்சுகியை காப்பாத்த போலாமா இல்ல லீஃப் வில்லேஜுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டிசிஷன் கேட்க, இதுல என்னடா டிசிஷன், கண்டிப்பா நம்ம மிட்சுகி தான் காப்பாத்த போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாரதா கேட்கறது என்னன்னா, உன்னை அடிச்ச ஒருத்தன் நம்மளுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டு இன்னமும் விருப்பத்தோட லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு தான் போயிருக்கான், சோ அப்படிங்கிறவன நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்க, ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல தான் அவன் போயிருப்பான், அந்த இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு அவன் நெஞ்சில கை வச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் மிட்சுகியோட ஹெட் பேண்டை எடுத்துட்டு போயிட்டு, இதுல நீ ப்ராமிஸ் பண்ணு, நம்ம போயே ஆகணும், நம்ம ஃப்ரெண்ட திரும்பி நல்லவனா மாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பொருட்டோ சொல்ல, சாரதாவும் ஏத்துக்கிறான், மத்தவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் எர்த் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் போறப்ப உங்களுக்கு ஒரு டவுட், அதாவது அவங்கள்ட்ட இருக்க அந்த ஆக்டானை விட்டுட்டு போலாமா இல்ல அது கூடயே கூட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பதான் பொருட்டோ ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆக்சுவலா ஒனோக்கி தலைய ஒனோக்கி இந்த ஊருக்குள்ள தான் இருக்காரு, சோ அவரை நம்ம மீட் பண்ணலாம், அவருமே நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்றான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பாஞ்சு லேண்ட் ஆஃப் எர்த்துக்குள்ள போறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஈனோஜினை மட்டும் தனியா ஒரு குகைக்குள்ள வந்து இருக்க சொல்லிடுறாங்க. அதுக்கான காரணம் அந்த ஆக்டானையும் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அதை வந்து லீஃப் வில்லேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சோ அதுக்காக வந்து நம்ம ஈனோஜினை தனியா அந்த கேவ்ல வந்து இருக்க சொல்லிடுறாங்க. அண்ட் அப்புறம் நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி ஸ்டோன் வில்லேஜுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு பேரியர் ஒன்று இருக்கும். அந்த பேரியரை தாண்டி போகணும். அந்த பேரியரை வந்து அவங்க கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இவங்க தாண்டத கண்டிப்பா அந்த ஸ்டோன் வில்லேஜுக்காக நோட் பண்ணிடுவாங்க. ஆனா அதே சமயத்துல ஒனோக்கி வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் பொருட்டோ, சாரதா, சிகடா எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு நருட்டோ ஆபீஸ் தான் காட்டுவாங்க. அண்ட் இந்த மாதிரி சாய் சொல்றதுனா நான் ஒரு டீம் அனுப்பியிருக்கேன், இப்பயும் ஒரு டீம் அனுப்பியிருக்கேன், குரோட்சுகி வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கவே இல்லை, சோ அதுக்காக தான் இன்னொரு டீம் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாய் சொல்லுவான். பேசிக்கலி இவங்க டீம் அனுப்பிட்டே இருக்கிறது வந்து ஒரு வார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிக்கமாரு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்கா. கொனோமாரு இதெல்லாம் வெளியே நின்று கேட்டுட்டு நான் எனக்கு ஒரு மிஷன் கொடுங்க, எனக்கு ஒரு மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ள வருவான். அப்பவே புரிஞ்சுக்காங்க ரொம்ப நேரம் வெளியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. போயிருக்கிறது என்னோட டீம் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், என்னைய அங்க அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி கொனோமாரு கேட்க அதுக்கு நருட்டோ கரெக்டான ஒரு பதில் சொல்லுவான். ஆக்சுவலா வந்து கும்பலா நான் ஆள் அனுப்பிட்டே இருந்தா சோ அங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், இந்த உலக அமைதிக்கே பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லுவான். அண்ட் இருந்தாலும் கூட இப்ப நருட்டோ வந்துட்டு கொனோமாரு மேல இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வச்சு தான் அனுப்புறான். அண்ட் கொனோமாரு எல்லாம் வந்துட்டு அன்பு பிளாக் ஆப்ஸோட ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறான். அண்ட் இந்த சைடு நம்ம ஆட்கள் எப்படா ஊருக்குள்ள போறது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நிறைய இடத்துல கூட்டமா இருக்கும். சோ அப்ப பார்த்தா திடீர்னு வந்து ஒரு டனலை வந்து பாக்குறானுங்க. அந்த டனல் வந்து ஊருக்குள்ள தான் போகுது, ஒரு வாட்டர் பைப் டனல் தான். சோ அதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டனல் கிட்டயும் போறானுங்க. அண்ட் இந்த சைடு ஈனோஜினுக்கு பயங்கரமா போர்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும். சோ அப்ப ஆக்டான் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்டானை காணோம். எங்கடான்னு பார்த்தா ஒரு முயல் செத்து கிடக்கும். அதவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ உடனே ஈனோஜின் வந்து அந்த முயலை புதைச்சிட்டு அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவான், அதாவது ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் ஈனோஜின் மாதிரி அப்படியே வந்து அது பண்ண ஆரம்பிக்கும். அது பார்க்கவே நல்லா இருக்கும். ஆனா அதே சமயத்துல நம்ம ஆட்கள் ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க. அண்ட் ஊருக்குள்ள போனோடனே வந்துகிட்டு எப்படியோ ஈஸியா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அப்பதான் சிக்கடாய்க்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா வந்துகிட்டு மிட்சுக்கி தூக்கிட்டு போன அந்த கொக்கை, ஷாக்கை இவங்க எல்லாருமே வந்துகிட்டு கண்டிப்பா ஒரு வந்து டிஃபரெண்டான ஆர்கனைசேஷனா தான் இருக்கணும். இந்த ஊருக்கே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது, அவங்க ஒரு டாப் சீக்ரெட் மிஷன் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கடாய் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இவங்க வந்ததை வந்துட்டு யாருமே பார்க்கல நினைச்சாதான் குரோட்சுகி வந்துட்டு பார்த்திருப்பான். அண்ட் அப்ப நம்ம ஆட்கள்லாம் ஊருக்குள்ள போயிட்டு இருக்க சடனா பார்த்தா ஒரு தாத்தா வந்து சாப்பிட கூப்பிடுவாரு. சோ இவங்களும் போய் சாப்பிட உட்காந்துருவாங்க. என்னன்னு பார்த்தா இவரு தாத்தாவா இருக்காரு. உனக்கும் தாத்தா தானே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கலாம், சோ ஏதோ ஒரு வகையில இவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அப்படிங்கறக்காக அந்த கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து வேற ஊருக்காரங்க அப்படிங்கறத அந்த தாத்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. உடனே வந்து சாரதா மழுப்புவா, நாங்களாம் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம், ஊரா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மழுப்பி விட்டுருவா. அண்ட் இவங்க எல்லாம் உனோக்கிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த தாத்தா ஓ நீங்க உனோக்கிய பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் உனோக்கி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் உண்மையாலே ஒரு வேற லெவலான ஆள் தான், வார் டைம்ல மாசு காட்டின ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி உனோக்கிய வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாரு. ஆனா அதே சமயத்துல அந்த கிழவன் வந்துகிட்டு இவனுங்க அந்த உனோக்கியோட அட்ரஸ் வந்து போட்டு வாங்கிட்டானுங்க. சோ அந்த அட்ரஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கானுங்க. அண்ட் இந்த சைடு ஈனோஜின் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டானுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரை எழுதி வைக்கிறான். கடைசியா ஹாக்குன் அப்படின்னு வைக்கிறப்ப அந்த பேரு மேல வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா வந்து அந்த ஆக்டான் விளையாண்டுட்டு இருக்குமா. சரி இனிமேல் உன் பேர் ஹக்குன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஈனோஜின் வந்து டிக்ளேர் பண்ணிடுவான். சடனா பார்த்தா அக்கட்சுத்தி வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்துகிட்டு பொருட்டோ டீமை மீட் பண்றாரு. நானுமே ஹொக்காகியோட ரொம்ப க்ளோஸ் தான், சோ நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவருமே வந்து குரோட்சுச்சி தான் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் வந்து காணாம அதை தாண்டி சுச்சுக்காகவே ஒரு மிஷனுக்காக போயிருக்காங்க அப்படிங்கறத அந்த இடத்துல அக்கட்சுச்சி சொல்லிட்டு இருப்பான். அப்ப பொருட்டோ சொல்றான் நானுமே என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓகே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லார்ட் ஒனோக்கி கிட்ட நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் ஒனோக்கி கிட்டையும் போறாங்க. அண்ட் பொருட்டோ பார்த்தோன்னே ஒனோக்கி எல்லாம் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நீ எங்கடா இங்க மவனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அண்ட் பொருட்டோ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஹெல்ப், அதெல்லாம் பண்ணிக்கலாம், நீ முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஒனோக்கி சொல்லுவாரு. இல்ல இது ரொம்ப முக்கியமானது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு லேண்ட் ஆஃப் ஸ்டோன்ல இருக்க சில பேத்து கூட வந்துட்டான், சோ அவன் இங்க தான் இருக்கான், அவனை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போனோம், நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாரு. அக்கட் சொல்லி பாக்குறான் ஆக்சுவலா நம்மளோட கெஸ்ட் தானே இவங்க எதுக்கு நம்ம வந்து தள்ளி வைக்கணும், இவங்க வந்து ஏன் இப்ப வேணான்னு சொல்றீங்க, எதுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அக்கட் கேட்டுக்கிட்டு இருக்க சடனா பார்த்தா நிறைய ஆக்டன் அந்த இடத்துக்கு வரும். அந்த ஆக்டன்லாம் வந்ததுக்கு அப்புறம் லார்டு மூவ் அந்த இடத்துக்கு வரான். அண்ட் சடனா பார்த்தா லார்டு மூவ் வந்துட்டு ஒனோக்கி கிட்ட போய் தலை வணங்குறான். என்னன்னு பார்த்தா லார்டு மூவ் தான் வந்துட்டு ஒனோக்கியோட பையன். அதெல்லாம் பொருட்டோ வந்து அப்படி பயத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம பொருட்டோ வந்து ஒனோக்கி கிட்ட போவான். ஒனோக்கி சடனா பார்த்தா அவனை லாக் அடிக்க சொல்லிடுவாரு. லார்டுக்கும் வந்து லாக் அடிச்சிருவான். என்னடா இப்படி ஒனோக்கி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவர் நம்மளுக்கு எதிராகவே திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாமே ஷாக்ல இருக்காங்க. அண்ட் இந்த சைடு நருட்டோ வந்து போன் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து அங்க இருக்க ஒரு ஆபீஸ்ல இருக்க ஒருத்தன் தான் எடுப்பான். இந்த மாதிரி குரோசுகி வந்துகிட்டு ஒரு மிஷனுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா அது மிஷனுக்காகவே போயிட்டு இருக்காங்க, இன்னும் வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கொனோஹமாருவை காட்டுவானுங்க. ஆக்சுவலா அந்த ஜொனின்லாம் வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டு இருந்தானுங்கல்ல, அதே இடத்துல வந்து நம்ம கொனோஹமாரு வந்திருப்பான். அண்ட் அதே சமயத்துல ஒனோக்கி வந்து அமைதிக்காக தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அப்பதான் பொருட்டோ கேக்குறான் எந்த வகையில நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க, எந்த வகையில நீங்க வந்து ஏதோ பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அப்ப ஒனோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் வந்து அட்டாக் பண்ணானுங்க, பல
ரோக் நிஞ்சாஸ் வந்து அட்டாக் பண்ணானுங்க. அதுல பல குழந்தைகள் வந்து செத்து போயிட்டாங்க. இப்ப வந்து ஒட்சுட்சுகி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தன் வந்து எங்களோட சின்ன குழந்தைகள் நாங்க இலக்க வந்து தயாரா இல்ல, அதுக்காக தான் நான் ஒரு தனியா ஒரு பிளான போட்டு இவங்கள வச்சு நான் சாதிக்க விரும்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒனோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் உங்கள மாதிரி சின்ன குழந்தைகளை நான் சாவ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒனோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அந்த பிளானுக்கு வந்து மிட்சுகியும் தேவைப்படுறான். பட் நாங்க அவனை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கூப்பிடல, அவனாதான் வந்தான் அப்படின்னு சொல்ல நம்ம போருட்டோவும் ஷாக் ஆயிருவான். அண்ட் அதே சமயத்துல நம்ம மிட்சுகி வந்து ஒரு தனியா ஒரு ரூம் தங்கணும்ல. ஆனா அதே சமயத்துல நம்ம சக்கையா தான் வந்துகிட்டு மிட்சுகிக்கு ஒரு தனியா ஒரு ரூம் அசைன் பண்ணுவான். ஆனா அதே சமயத்துல அங்க இருக்க எல்லா இடத்தையுமே வந்துகிட்டு இந்த இடத்துல மிட்சுகிக்கு சுத்தி காட்டிட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஆக்டான் வந்து உருவாகிற இடத்தையும் காட்டுவான். அது அதாவது லட்சக்கணக்கில் உருவாக்குறதா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா அப்ப வந்து சக்கையா ஒரு மாதிரி இன்னொருத்தர் இருப்பான்ல, அந்த கொக்கையான்னு ஒருத்தன், அவனோட ஆட்கள் வராங்க. இந்த மாதிரி இங்கதுக்கு சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா லார்டு கூ தான் வந்து எங்களை அனுப்பி வச்சாரு, லார்டு கூ தான் மிட்சுகியை சுத்தி பார்க்க விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுவானுங்க. அதுக்கப்புறம் சக்கையாவும் வந்து மிட்சுகியும் தனியா போயிருவாங்க. அண்ட் இந்த சைடு நம்ம பொருட்டோ வந்துகிட்டு நான் எப்படியாவது மிட்சுகியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஒனோக்கி வந்து கண்டிப்பா சான்ஸ் இல்ல, இந்த மிஷன் வந்து 100% சக்சஸா முடியணும் அப்படின்னா நான் மிட்சுகியை வெளியே விட மாட்டேன், அது கிட்டத்தட்ட முடியற நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்ப சிக்கடாய் சொல்றது என்னன்னா, இது மட்டும் லார்ட்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிரும் வச்சுக்கவேன், கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சாதானே வந்து அவர் சும்மா விடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒனோக்கி சொல்லுவாரு. ஏன்னா இது ஒரு டாப் சீக்ரெட் மிஷன், இது கண்டிப்பா உங்களோட லார்ட்ஸ் அவனுக்கு தெரிய சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் சடனா பார்த்தா நம்ம பொருட்டோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் அட்டாக் பண்ற சமயத்துல லார்டுக்கும் மிச்சருக்கு ஆக்டானும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஒனோக்கி வேணான்னு சொல்லுவாரு, டே அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பொருட்டோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்க எல்லாருமே வந்து அந்த அட்டாக் குள்ள இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் சடனா பார்த்தா லார்டுகோ வந்துகிட்டு பொருட்டோட டீமே லாக் அடிச்சிருவான், ஒரு மட்பால் மாதிரி போட்டு லாக் அடிச்சிருவான். சடனா பார்த்தா அக்கட்சுச்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் தான் அந்த மட்பாலா உடைச்சு விட்டு டீம் எஸ்கேப் பண்ண விட்டுருவாரு. அண்ட் கடைசியில அக்கட்சுச்சி வந்து லார்டுகோ கூட ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டு லார்டுகோ கிட்ட அடி வாங்கிடுவாரு. அண்ட் ஒரு தூண் வந்து நம்ம ஒனோக்கி மேல விழுக போகும். அப்போ வந்து நம்ம பொருட்டோ தான் வந்து ஒனோக்கியை காப்பாத்துவான். ஆனா அதே சமயத்துல சிக்கடாய வந்துகிட்டு ஒரு ஆக்டான் புடிச்சிட்டு போயிட்டு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிரும். அண்ட் அந்த கூண்டு பக்கத்திலேயே நம்ம சுச்சுக்காக இருப்பாங்க. டேய் நீ எங்கடா இங்க, நீ அந்த லீஃப் ரிட்ஜ் கறந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சுச்சுக்காக கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் இந்த சைடு ஒரு டாக்டர் வந்து மிட்சுகியை கூப்பிட்டுருவாரு. இந்த மாதிரி வாங்க செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம மிட்சுகியை படுக்க வச்சு டோட்டல் பாடியை செக் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் வந்து டீப்பா செக் பண்ண ட்ரை பண்ண ஒரோச்சிமாரோட கர்ஸ் மார்க் தெரியும். அண்ட் இந்த சைடு சிக்கடாய் கிட்ட வந்து நம்ம சுச்சுக்காக சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்களாம் வருவீங்கன்னு, லார்ட் 7 சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப, ஓ லார்ட் 7 சொல்லிட்டாரா, ஆக்சுவலா இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக வந்து தேர்ட் சுச்சுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்னோட ஐடியாவை கொடுத்து எப்படியா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சிக்கடாய் சொல்லிட்டு இருப்பான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோக் நிஞ்சாஸ்லாம் வந்து யங் ஷினோபிஸை போட்டு தள்ளிட்டானுங்க. சோ அதுக்காக வந்து ஒனோக்கி ஒரு பிளான் வச்சிருந்தாரு. ஆக்சுவலா இந்த ஆக்டான் அப்படிங்கறத வந்து வெளிக்கொண்டு வந்தாரு. அப்பதான் அது ஒரு பேசிக் மாடலா தான் இருந்துச்சு. சோ அதை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி விட்டுருந்தாங்க. அது ரெண்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. நம்ம ஒனோக்கி சொல்ற பேச ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. அண்ட் திடீர்னு பார்த்தா ஒனோக்கி சொல்ற எந்த பேச்சுமே கேட்காம ஒனோக்கி அட்டாக் பண்ண வந்துரும். அப்பதான் வந்து நம்ம சுச்சுகாகே பாஜ் வந்து உடச்சு தள்ளுவாங்க. இந்த மேல இந்த பிளான் எல்லாம் போடாதீங்க, இது கண்டிப்பா டேஞ்சர்ல தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுச்சுகாகே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதனால வந்து மக்கள் வந்து அதாவது மக்கள் சாவறது தடுக்கப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுச்சுகாகே சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது தேர்ட் சுச்சுகாகே ஒனோக்கி சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் தான் சுச்சுகாகே, என்னோட பேச்சா நீங்க கேட்டாகணும், இந்த பிளானை கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குரோசுச்சி அதாவது கரண்ட் சுச்சுகாகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிக்கடாய் சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றான். அந்த ஆக்டானெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காகவே சில பேர் இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் வந்து கிளே பவர் வச்சிருப்பான், இன்னொருத்தன் எர்த் பவர் வச்சிருப்பான். இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம சிக்கடாய் ஷேர் பண்ணிட்டு இருப்பான் சுச்சுகாகே கிட்ட. கட் பண்ணிட்டு லார்டுகோவை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா ஒனோக்கி காணா போயிட்டாராம், எங்க போயிட்டாருன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். வந்து நிறைய ஆக்டானை விட்டு தேட விட்டுட்டு இருப்பான். டக்குன்னு தேடிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி வந்து ஒனோக்கியை காட்டினா நம்ம பொருட்டோ தான் ஒனோக்கியை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். அதே மாதிரி அங்க இருக்க எந்த ஒரு ஆக்டான்ட்டையும் சிக்காம எப்படியோ ஒனோக்கியை வந்து பொருட்டோ தனியா கூட்டு போயிருவான். இப்ப பொருட்டோ கேட்பான், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஆக்சுவலா வந்து உங்கள மாதிரி எங்கர் ஒன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க, எங்கர் ஷினோபிஸ் எல்லாமே வீக்கா இருக்காங்க, அவங்க பேட்டில் பண்றேங்கிற பேர்ல செத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒனோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. பட் அவன் பொருட்டோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்ன பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, ஆக்சுவலா நான் ஒட்சுத்துக்கிவே வந்து போட்டு தள்ளவன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருக்க, தம்பி தலகணத்துல ஆடாத, நான் எங்க ஊரை பத்தி பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி தக்லீஃப் கொடுத்து விட்டுருவாரு. அப்ப நம்ம பொருட்டோ வந்து நான் இந்த இடத்த விட்டு மோத போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் மீட் பண்ண போறேன், உங்களை இந்த இடத்துல விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி போவான். பட் உனக்கு ஓப்பனா சொல்லிடுவாரு, இந்த இடத்த விட்டு உன்னால போகவே முடியாது, போக ட்ரை பண்ணாலும் நீ கண்டிப்பா திரும்பி என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, அப்படி வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொருட்டோ வந்து சேலஞ்ச் விட்டுட்டு போயிருப்பான். கடைசியில பார்த்தா திரும்பி டயர்ட் ஆகி நம்ம உனக்கு கிட்டே வந்து படுத்துருவான். ஆக்சுவலா என்னதான் பிளேஸ் இது, எப்படி இந்த இடத்துல நான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா இந்த வந்து ஹிடன் ஸ்டோனோட ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி, இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அவங்களோட அந்த ஹார்ட் ஸ்டோனை கண்டுபிடிக்கணும், ஹார்ட் ஸ்டோனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களால வெளியே போக முடியும் அப்படிங்க நம்ம பொருட்டோ ஒவ்வொரு கல்லா எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த கல்லு ஹார்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் சொன்னது அந்த ஹர்ட் இல்லடா, அதாவது ஒருத்தவங்களோட மனசை பொறுத்து தான் அந்த ஒரு ஹார்ட் ஸ்டோனை வந்து அவங்க கண்ணுக்கு படும், அந்த ஹார்ட் ஸ்டோன் வச்சு தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒனோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. கட் பண்ணிட்டு லார்டுகோவை தான் காட்டுறாங்க.
சொல்றாங்க இந்த மாதிரி உனோக்கிய தேடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோட இருப்பாரு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல லாடுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. எவ்வளவு ஆக்டான் வேணா இறக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரா. அதுக்கு கொக்கையா சொல்றது என்னன்னா, இப்பவே வந்து மக்களுக்கு வந்து அந்த ஆக்டான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் அதிகமா இருக்கணும்னா கண்டிப்பா மக்கள் வந்து அதை பாத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்ப கொக்கையா பக்கத்துல இருக்கவன் ஆக்சுவலா நம்ம வந்து ஆக்டானை அதிகப்படுத்துற மூலியமா வந்து மக்களை கொல்ல முடியும், மக்களை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு லாடுக்கு வந்து அப்படிலாம் பண்ண வேணாம், நம்ம எந்த ஒரு ஆர்டரும் மீறக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆக்டானை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாடுக்கு சொல்லிட்டு போயிருவோம். கட் பண்ணிட்டு மிட்சுகி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா எப்பதான் வந்து நான் லாடுக்கு வந்து மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பான். இப்போ வந்து லாடுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்காது. அதுக்கான காரணம் லீஃப் வில்லேஜ்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க, சோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அதுக்காக தான் லாடுக்கு பிஸியா இருக்காரு, நீ மீட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மிட்சுகி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு ஈனோஜின்னு தான் காட்டுவானுங்க. அவன் வந்துகிட்டு ஒவ்வொரு படத்தையா வரைஞ்சு காட்டிட்டு இருப்பான். சோச்சோட படத்தை வரைஞ்சு நம்ம அக்குன் கிட்ட காட்டிட்டு இருப்பான். இந்த மாதிரி சோச்சோட பேரை சொல்ல சொன்னா அக்குன் சொல்லாது, சப்பின்னு சொன்னு அப்படின்ற சொல்லப்ப சப்பின்னு கரெக்டா சொல்லுவோம் சோச்சோவை பார்த்து. ஆனா அந்த சமயம் பார்த்து சாரதான் சோச்சோ உள்ள வராங்க. அவங்க வந்து பொருட்டோ வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சு தான் வந்திருப்பாங்க. கடைசியா பார்த்தா பொருட்டோ இன்னும் வரல அப்படின்னு வந்து தெரியப்படவும் அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி தண்ணி தாவ எடுக்குது, தான செத்து போயிருவோம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே உனோக்கி வந்து அவனுக்கு தண்ணி கொடுக்குறாரு. அதே சமயத்துல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் உனோக்கி சொல்றது என்னன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து இது நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிச்சு இதுவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வந்து வெளியே போயிடலாம், அது வரைக்கும் நம்ம இப்படிதான் சர்வை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பொருட்டோ கிட்டையும் நிறைய விஷயங்கள் இன்ஃபார்ம் பண்றாரு. அதே சமயத்துல பொருட்டோவும் நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வரான். அதாவது சாப்பிட தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வரான். எல்லாத்தையுமே வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒனோக்கி அண்ட் பொருட்டோ ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒனோக்கி பிளாஷ்பேக் ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா வந்து இவங்க காலகட்டத்துல எல்லாம் வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னாலே சண்டை போடணும் வார எல்லாத்திலயும் வந்து சண்டை போட்டாதான் இவங்க வந்து அவனோட முழு நாளும் வாழ முடியும். பட் இப்ப இருக்க ஜெனரேஷன் அப்படி கிடையாது. எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம சாப்பிட்டு தூங்கி அப்படின்ற மாதிரி என்ஜாய்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஸ்ட்ராங்காவே கிடையாது. சடனா காகியா மாதிரி ஒரு எனிமி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா காகியா எதிர்கொள்ற நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து காகியாவை எதிர்கொண்டிருக்கேன் அப்படிங்கிறவன் நான், என்னால மட்டும் தான் அதெல்லாம் சொல்ல முடியும். எவ்வளவு பவரா இருக்கா, அவள மாதிரி ஒரு எனிமி எல்லாம் இப்ப வந்தா கண்டிப்பா உங்களால சர்வை பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஒனோக்கி. ஆனா அதையும் தாண்டி லாடுக்கு அப்படிங்கிறவன் ஒரு ஹியூமனே கிடையாது. அவனுமே பார்த்தா வந்துட்டு ஒரு ஆர்டிபிஷியலா செய்யப்பட்டவன் தான். பட் அவனுக்கு வந்து இந்த மாதிரி லைக் வந்து மிட்சுகி மாதிரி எல்லாம் வாழ முடியாது. ஏன்னா மிட்சுகி கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கானா. அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மிட்சுகி தேவைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஒனோக்கி சொல்லிட்டு இருப்பாரு. அதே சமயத்துல நம்ம மிட்சுகி இருக்கான்ல, அவன் வந்து லாடுகோ ஃபைனலா மீட் பண்ணிடுறான். இந்த மாதிரி லாடுகோ மீட் பண்ணோனே, உன் பாடியில எல்லாமே கரெக்டா இருக்கு, நாங்க செக்அப் பண்ணிட்டோம், நீ வந்து எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து நீ தேவைப்படுற அப்படிங்கிற மாதிரி வந்து லாடுகோ சொல்லிட்டு இருக்க. நம்ம மிட்சுகி சொல்றது என்னன்னா, என்கிட்ட தான் கேர்ஸ் மார்க் இருக்கே, எப்படி நீங்க என்ன வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பழைய கேர்ஸ் மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி லாடுகோ சொல்லுவான். அதுக்கப்புறம் மிட்சுகி ஃபைனலா கேட்பான், என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, அது ரொம்ப வந்து குழப்பமாவே இருக்கு, அதுக்கான ஆன்சர் ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட தான் கிடைக்கும், ஏன்னா நீவே வந்துட்டு ஒரு ஹியூமனால மேட் பண்ணப்பட்டவன் தான், ஹியூமனால கிரியேட் பண்ணப்பட்டவன் தான், சோ நீ தான் அதை கரெக்டா சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். ஆக்சுவலா மிட்சுகிக்கு வந்து அவன் வாழ்க்கையை ரொம்ப குழப்பமா இருக்கான். ஏன்னா ஒரு ஹியூமன்ஸ் எல்லாம் மேட் பண்ணப்பட்ட இவன் எப்படி வாழ்றதுனே தெரியாம இருக்கானா. உடனே வந்து லாடுக்கு சொல்லுவான், ஆக்சுவலா என்ன கிரியேட் பண்ண ஒருத்தவர் வந்து ஒனோக்கி, அவரோட அதாவது அவரோட விஷயம் என்னவோ, அவரோட ஆசைகள் என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மால் வந்து லாடுக்கு சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல சக்கையா கொக்கையா எல்லாருமே மீட் பண்ணிக்கிறானுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு சின்ன சண்டை மாதிரி போகும், அதெல்லாம் சமாளிச்சுக்குவானுங்க. அப்ப சக்கையா வந்துகிட்டு ஒருத்தகிட்ட இருந்த புக்கை வாங்க போவான். வாங்க போயிட்டு அப்படியே புக்கை வந்து வாங்கறதுக்காக போவான். அவன் கை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்ல தான் இருப்பான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சடனா திரும்புவான். திரும்புற இடத்துல வந்து மத்தவங்களுமே வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா அங்க இருக்கும் எல்லாருமே வந்து இப்ப டிஸ்மாண்டில் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டானுங்க. பொருட்டோ வந்து அப்படியே அழகா உட்கார்ந்து இருப்பான். வந்து நம்ம ஒனோக்கி படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இன்னும் அவர் தூங்கவே இல்ல போல இருக்குது. அப்பதான் பொருட்டோ கிட்ட சொல்லுவாரு, இந்த இடத்துல உனக்கு போர் அடிக்குதா, அப்ப இந்த இடத்த விட்டு வெளியே போனோம் அப்படின்னா அந்த மனசாட்சி கல்ல கண்டுபிடி, அந்த கல்ல கண்டுபிடிச்சு நீ அழகா வெளியே போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒனோக்கி சொல்லுவாரு. என்னடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ நினைச்சிட்டு இருப்பான். தம்பி இதெல்லாம் நீ தான்னா மட்டும் தான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒனோக்கி சொல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ எந்திரிச்சு போயிட்டு இருப்பான். அண்ட் போற வழியில எகித்தாப்ல ஒன்னொருத்த வருவான். ஏடா இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ பார்ப்பான். யார் பார்த்தா ஸ்டோன் சிலபி தான் வருவான். ஆனா அவன் பார்த்தா கரெக்டா வந்து பொருட்டோட பேரை சொல்லிடுவான். நீ தானே பொருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லுவான். டே ஏன் பேர் எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, டே நான் வந்து சுனின் எக்ஸாமுக்கு வந்திருக்கான்டா, உனக்கு நாவல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப பொருட்டோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு, சரி இந்த ரவுண்ட் ஒன்ல அவுட் ஆனவன் நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் என்னடா அது என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசுறியா அப்படின்னு சொல்லி கென்பு ஜுட்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ண வருவான். கல்லு தடுக்கி கீழே விழுந்துருவான். சடனா பார்த்தா ஒனோக்கி அந்த இடத்துக்கு வருவாரு. டேய் யாரா நீ கோமாளி இந்த இடத்துக்கு கேக்குறான் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஐயோ ஒனோக்கியா எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப பொருட்டோ கேட்கறது என்னன்னா, டேய் இவருக்கு கூட வந்து மணக்கம்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு சாதாரண உனக்கி தாண்டா அப்படின்னு சொல்றப்ப, டேய் உனக்கு என்னடா தெரியும், ஒரு வார டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். அண்ட் சடனா பார்த்தா அவனுக்கும்
அவனுக்கும் வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதனால உனக்கி தான் சாப்பாடு போடுவாரு. அப்புறம் அந்த சக்கி கேக்குறான், இங்க எதுக்கடா உனக்கி இருக்காரு, நீ எதுக்கடா உனக்கி கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ பார்த்து கேட்க, ஆக்சுவலா உனக்கி நான் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பொருட்டோ போய் சொல்லுவானா, எனக்கு எல்லா மேட்டரும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சக்கி சொல்லுவான். அப்ப சக்கி வந்து கொஞ்சம் சோகமா இருப்பான். அதுக்கான காரணம் இன்னும் வந்து அவனோட மனசாட்சி கல்ல கண்டுபிடிக்கல. அதுக்கு உனக்கி சொல்றது என்னன்னா, நீ வந்து பொறுமையாரு, நம்ம பொருட்டோ இருக்கான்ல அவன் உனக்காக ஹெல்ப் பண்ணுவான், உனக்காக வந்து மனசாட்சி கல்ல தேடி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பொருட்டோ கோவமாயிருவான். டேய் இன்னும் ஏன் கல்லே கண்டுபிடிக்கல, இதுல உனக்கு வேற கண்டுபிடிச்சு தரணுமா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கத்திட்டு இருப்பான். அப்ப உனக்கி சொல்றது என்னன்னா, ஒரு கல் இருந்தா போறோம், நம்ம 3 பேருமே எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல, சரி ரைட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு மிட்சுக்கி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து அவனோட பாடி எல்லாமே டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் படி வந்து அவன் பாடி ஓகே ஆயிருச்சு. பட் இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்க கர்ஸ் மார்க்னால தான் இன்னும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியல. ஆனா இதே விஷயத்தை தான் வந்து லாடுக்கு கிட்ட வந்துட்டு நம்ம டாக்டர் ஐயா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு லாடுக்கு உன்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னால பண்ண முடியும், கொஞ்சம் டைம் வேணும், அதையும் தாண்டி எனக்கு ஒரு ஹியூமன் ஹார்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் கேட்க, டேய் என்னடா நீ ஒரு மனுஷனை கொல்ல சொல்ற, அதுக்காக நம்ம வந்து இந்த பிளான்ல மனுஷங்களை எல்லாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் லாடுக்கு சொல்லுவாரு. ஆனா அதே சமயத்துல நிறைய ஆக்டன் வந்து நம்ம அக்கட்சுச்சியை வந்து துரத்திட்டு இருக்கோம். ஆனா அவருமே நருட்டோ கிட்ட இந்த மேட்டர்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அந்த ஆக்டன் சும்மா விடாது. அண்ட் சடனா பார்த்தா இவனோட பாஞ்சு வந்து அங்க இருக்க ஆக்டன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா தலைவன் கொடோஹாமர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா பொருட்டோவும் சாக்கி சேர்ந்துக்கிட்டு அந்த மனசாட்சி கல்லை தேடிட்டு இருப்பானுங்க, ஒவ்வொரு கல்லா பொறுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப பொருட்டோ ஒரு கல் எடுப்பான், அது ரொம்ப மின்னுகிட்டே இருக்குமா, இதுவா கூட இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். ஆனா சாக்கி அதை புடிங்கி ரொம்ப தூரம் வீசி எறிஞ்சிருவான். இந்த மாதிரி எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு கல்லை எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சாக்கி சொல்லுவான். அண்ட் அந்த டைம் வந்து நம்ம சாக்கி வந்துட்டு நான் கண்டிப்பா சுச்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கென்பு ஃபிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருப்பான். ஒரு கல்லை குத்துவான், அந்த கல்லுக்கு எதுவுமே ஆகாது. அண்ட் சடனா உடனே கத்துவாரா, அவங்களை தேடி போறப்ப பொருட்டோ பின்னாடி திரும்பி பார்ப்பான், அந்த கல்லு உண்மையாலே உடைஞ்சிருக்கும். அப்ப உனக்கு உண்மையாலே பவர் இருக்கும். பட் இதா இருந்தாலும் கூட அந்த சாக்கி கிட்ட சொல்ல மாட்டான். அண்ட் இந்த மாதிரி உனோக்கிக்கு இடுப்பு வலி வந்துச்சு போல இருக்குது. சோ அதனால பொருட்டோ வந்து தொட போவானா, டேய் வேணாண்டா தொடாத வலிக்குது அப்படின்னு சொல்லுவார் உனோக்கி. உடனே நம்ம சாக்கி வந்து கரெக்டா மசாஜ் பண்ணி விடுவான். எங்க பாட்டிக்கு இதே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் பாட்டி கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அண்ட் இவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உனோக்கிக்கு ரொம்ப நல்லா இருக்கான், அவர் பறக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. கட் பண்ணிட்டு கொனோ மாதிரி தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்டான் எல்லாமே வந்து இப்போ வந்து உனக்கே தேடிட்டு இருக்குல்ல, சோ அது அந்த மேட்டர் வந்து கொனோமாருக்கு தெரியாது, எதை தாண்டா தேடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொனோமாரு கன்ஃபியூஷன்ல இருப்பான். ஆனா அதே சமயத்துல சிக்கடாயா வந்துகிட்டு அந்த டாக்டர் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பான், நீ தாண்டா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உதவ போறன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா வந்து சிக்கடாயோட ஹார்ட்டை வந்து எடுக்க போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல மயக்க மருந்தை வந்து கொடுக்க போவான். லாடுக்கு வந்து எமர்ஜென்சி அலர்ட் அடிக்க அவனும் போயிருவான். நம்ம மருந்தை கொடுத்தோடனே நம்ம சிக்கடாய் வந்து மயங்கிடுவான். அண்ட் திடீர்னு பார்த்தா எந்திரிச்சிருவான். எப்படின்னு பார்த்தா அவன் கழுத்துல வந்து ஷேடோ போஸ்டன் ஜுட்ஸோ போட்டு லாக் அடிச்சு அந்த மருந்து உள்ள போகாதபடி பண்ணிட்டு கடைசியில எந்திரிச்சு அந்த டாக்டரை போட்டு தள்ளிடுவான். ஆனா அதே சமயத்துல என்னதான் எமர்ஜென்சி அலர்ட்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி சுச்சுகாகையோட அசிஸ்டன்ட்டை வந்துட்டு அவனுங்க ஆக்சுவலா வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பானுங்கல்ல, சோ அவன் பார்த்தா இப்போ அடிபட்டு கீழே கிடக்குறான். சோ அதுக்காக ஆட்கள் எல்லாம் அனுப்பிடுறான். இந்த சைடு வந்து நம்ம ஆட்கள் 2 பேரும் பொருட்டோ சாக்கி 2 பேருமே வந்துட்டு அந்த கல்லை தேடிட்டு இருப்பானுங்க, கண்டே பிடிக்க முடியாது. அப்போ உனோக்கி சொல்றதுன்னா உங்க கண்ணால அதை தேடாதீங்க, உங்க மனசால தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதே சமயத்துல வந்து உனோக்கி வந்து இன்னொரு மேட்டர் சொல்லுவாரு. அவரோட மாஸ்டர் சுச்சுகாக இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, அந்த மனசு கல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக உண்மையாலே ஒரு மனசு சுத்தமா இருக்கணும், கிவ் அப் பண்ண, அதாவது கிவ் அப்பே பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருந்தா மட்டும்தான் அந்த மனசாட்சி கல் உனக்கு தெரியப்படும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த சுச்சுகாக சொல்லிருப்பாரு. ஆனா அதே இந்த இடத்துல உனக்கி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நம்ம பொருட்டோ சொல்லுவான், டேய் நீ எதுக்குமே கிவ் அப் பண்ணாத, எந்த ஒரு விஷயத்துல கிவ் அப் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சாக்கியை பார்த்து சொல்லிட்டு இருக்க. சடனா பார்த்தா ஒரு ஓனாய் வந்து பெருசா இருக்குங்க, அது பார்த்தா அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் டீம்மேட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, அடிச்சு அந்த ஓனாயை விரட்டி விட்டுருவானுங்க. ஆனா அந்த டைம்ல பார்த்து நம்ம சாக்கி கிட்ட இருக்க ஒரு கல் இருக்குல்ல, அது மினுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கல்லு வந்து மினுக்குதே அப்படிங்கிற மாதிரி சாக்கி நினைச்சிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில அச்சீவ் பண்ணிட்டானுங்க, எப்படியும் அந்த மனசாட்சி கல்லை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது கடைசியில ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துட்டு அந்த பாதை மூலமா இவங்களும் வெளியே போறானுங்க. ஆனா அதே சமயத்துல அந்த டாக்டரோட லேப்ல காட்டுறாங்க. அங்க பார்த்தா வந்து அடிபட்டு நிறைய பேர் வந்து கையெல்லாம் நொறுங்க ஆரம்பிச்சுல போன எபிசோட்ல. சோ அவங்க வந்து ரிகவர் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்கள வந்து ஒரு லிக்யூட்ல வச்சு ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல உனோக்கி வந்து இப்ப பொருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, டேய் நான் இன்னமும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா, உண்மையிலே நல்லதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு லாடுக்கோ தான் காட்டுவானுங்க. அவன் வந்து கிளவுஸ் அவுத்துட்டு கையை பார்ப்பான், பார்த்தா அவன் கையும் உடைய ஆரம்பிச்சிடும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 5 எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் 5 எபிசோடா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.